Hi friends, welcome to Singappenney Tamil 18 YouTube channel. இன்னைக்கு நம்ம கேரட் அல்வா தாங்க செய்ய போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான ingredients 1/2 kg வந்து கேரட்டை பீல் பண்ணிட்டு வச்சிருக்கேன் ஸ்கின் எல்லாமே. 2 கப் வந்திருக்கு. ஸோ 4 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சிருக்கேன். கேஷ்யூஸ் தேவையானது எடுத்துக்கோங்க. நெய் ஒரு 3 ஸ்பூன், ஒரு டம்ளர் பால் ப்ளஸ் சர்க்கரை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து கடாய் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேஷ்யூஸ்லாம் வந்து நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நெய்யை வந்து நம்ம நெய்யில் வந்து கேரட்டை வந்து போட்டு வறுக்க போகிறோம். ஸோ தட் நெய்யோட ஸ்மெல் வந்து கேரட்டில் சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்வீட்டை கடகடன்னு செஞ்சிடலாம். நீங்கள் கேரட்டை கூட கிரேட் கூட பண்ண தேவையில்லை, திருவ கூட தேவையில்லை. பெருசு பெருசாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா அழகாக வந்து துருவின மாதிரியே ஆயிரும். ஸோ இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் திகட்டுற ஸ்மெல் வரும். ஸோ 1/2 kgக்கு வந்து 3 ஸ்பூன் வந்து தாராளமாக போதும். ஓகேங்களா? நல்லா வந்து இதில் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போது இது வேகிறதுக்காக ஒரு டம்ளர் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணாதீங்க, பால்லையே செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். இந்த 4 ஏலக்காவையும் தட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் இது. குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. ஸோ இதை வந்து குக்கரில் கூட கேரட்டை சில பேர் பால் ஊற்றி வேக வைப்பாங்க. அந்த மாதிரி வேக வச்சோன்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வரும். அதனால நீங்கள் இப்படியே வந்து செய்யுங்க. இப்போது ஒரு 3/4 கப் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம், சுகர் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மெல்ட் ஆகிற ஸ்டேஜ் வந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஒட்டாமல். பாருங்கள், நல்லா சுகர் மெல்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பாலில் முன்னாடியே வந்து கேரட்டை திருவி கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அதனால் கேஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகும். ஊறிட்டா நல்லா சீக்கிரமாக வெந்துடும் இல்லைங்களா? ஸோ பாருங்கள், இந்த பதம் தான் வரணும். நீங்கள் கிளறும் போது அப்படியே வந்து பைண்ட் ஆகணும். ஒன்றோட ஒன்று லேயர் மாதிரி வரணும். ஸோ இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பராக கேரட் அல்வா செம்மையாக ரெடி ஆயிருக்கு. 3 பேர் தாராளமாக வந்து நல்லா நிறைய சாப்பிட்லாம். ஸோ நான் கேஷ்யூ ஆட் பண்ணிடுறேன். கேஷ்யூ ஆட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பராக வந்து நம்ம கேரட் அல்வா ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் குயிக்காக ரெடி பண்ணிவிடுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன், நல்ல சூப்பரான ரெசிபியோட. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதே ஆல்ன்ற ஆப்ஷனில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.